ஓகே. வட்டம் தொடர்பான 4வது தேற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மையக்கோணம், பரிதிக்கோணம். சரியா? ரொம்ப ஃபேமஸான ஒரு தேற்றம் இது. சரியா? பரிதியில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை பயன்படுத்தி ஓகேயா? பரிதியில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை கொண்டு வட்டத்தில் மையத்தில் அமைக்கப்படும் கோணம். எதிரமைக்கும் கோணம் மையக்கோணம். அதே 2 புள்ளிகளால வட்டத்தின் பரிதியில் அமைக்கப்படும் கோணத்தை பரிதிக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வட்டத்தின் மையத்தில் எதிரமைக்கும் கோணத்தை மையக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். மையக்கோணம். அதே மாதிரி பரிதியில் எதிரமைக்கும் கோணம் என்ன? அதுலயே இருக்குது பாருங்க. பரிதி கோணம். இந்த கோணம் வந்து பரிதி கோணம். இந்த மைய கோணத்துக்கும் பரிதி கோணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா இலகுவான தொடர்பு. சரியா? இலகுவான தொடர்பு. இதற்கு முந்தைய தேற்றத்துல நம்ம படித்தோம் தானே, அவர்கள் 2 பேருடைய பருமனும் சமன். இங்க பருமன் சமன் இல்ல. என்னவா இருக்கும்னா மைய கோணமானது, மையன்னா கோணம் அப்படி எழுதுனீங்கன்னா போதும். மைய கோணமானது பரிதி கோணத்தின் 2 மடங்குக்கு சமனா இருக்கும். 2 பரிதி கோணத்துக்கு சமனா இருக்கும். இதுதான் இங்க உள்ள தொடர்பு. மைய கோணமானது 2 பரிதி கோணத்திற்கு சமனாக இருக்கும். 2 பரிதி கோணங்களுக்கு சமனா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நமக்கு பரிதி கோணம் தந்துட்டாங்க. சரியா? 2 மெத்தட்லயும் நம்ம செய்து பார்ப்போம். பரிதி கோணம் ஒரு 55 பாகைன்னு தர்றாங்க. சரியா? பரிதி கோணம் தந்துட்டாங்க. அதுல இருந்து இப்ப மைய கோணம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, பரிதி கோணத்தை விட மைய கோணம் எப்படி இருக்கு? பெரிதா இருக்கு தானே? ஆகவே இவருடைய 2 மடங்கு தான் இவர். இந்த தொடர்பு உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். மைய கோணமானது பரிதி கோணத்தின் 2 மடங்காக இருக்கு. ஆகவே இவர் வந்து நம்ம 2 மடங்கு 55 தர 2 110 பாகைன்னு எழுதலாம். 110 பாகைன்னு எழுதலாம். அதே மாதிரி இன்னொரு மாதிரியும் நீங்க யோசிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பரிதி கோணம் தர்றாங்க. சரியா? பரிதி கோணம் ஒரு 140 பாகைன்னு தர்றாங்க. இதனை வைத்துக்கொண்டு சரி இது வந்து ஆல்ரெடி பரிதி கோணம் மைய கோணத்தை கண்டுபிடித்தோம். இப்ப மைய கோணம் 140ன்னு தராங்க. சரியா? அது என்ன செய்யும்? 2 பங்கு பரிதி கோணத்துக்கு சமன். 2 பரிதி கோணங்கள் சேர்ந்தாதான் மைய கோணம் வரும். ஆகவே இந்த 140னுடைய அரைவாசி பரிதி கோணமாக இருக்கும். சரியா? இந்த சமன்பாட்டுல பிரதியிடுற மாதிரி யோசிங்க. மைய கோணம் 140, 2 தர பரிதி கோணம். 2 தர பரிதி கோணம். ஆகவே பரிதி கோணம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 140 இந்த பெருக்கப்பட்டுள்ள 2ஆல அந்த பக்கமா கொண்டு போய் வகுக்கிறோம். 140 2ஆல வகுக்கும் போது பரிதி கோணம் 70 பாகை அப்படின்னு வரும். சரியா? 70 பாகைன்னு வரும். ஆனா நீங்க கேள்வியில அப்படி வகுத்தெல்லாம் காட்ட வேண்டிய தேவையில்லை. சரியா? உங்களுக்கு இந்த தொடர்பு தெரிஞ்சிருந்தா சரி. மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம். மைய கோணம் தந்துட்டு பரிதி கோணம் தந்தா 2ஆல வகுக்கணும். பரிதி கோணம் தந்துட்டு மைய கோணம் தந்தாங்கன்னா 2ஆல பெருக்கணும். பாடமாக்கி வைக்க கூடாது. என்ன தியரின்றத கிளியரா விளங்கிக்க ட்ரை பண்ணுங்க.